வெங்கடாச்சலம் 40 செகண்ட் நன்றி சொல்லியிருக்கேன். நன்றி. அதனால கேள்விக்கு வாங்க வெங்கடாச்சலம். சரிங்க அதான் வந்துட்டு சுற்றுலா தலமாக்கு 3 ஏரியா சொல்லியிருக்கேன். அது செய்தருவிழான்னு கேளுங்க. அவ்வளவுதானே. அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு நிதிநிலை அறிக்கையிலே கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக ரூ. 374 கோடி ரூபாயை வாரி வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழக மக்களின் மாமன்னர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய செல்ல பிள்ளையாக விளங்குகின்ற எங்களின் இளவரசர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் K.N. நேரு அவர்களுக்கும் ஈரோட்டின் சிற்பி மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அண்ணன் சோமு அவர்களுக்கும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாக இதை மாந்த நன்றிமார்கள் அவருடைய பாதங்களை சமர்ப்பிக்கிறோம். வெங்கடாச்சலம் 40 செகண்ட் நன்றி சொல்லியிருக்கேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் உரையில் குறிப்பிட்டபடி அந்தியூர் ஏரியில் படகு குழாம் அமைத்திட ரூ.50 லட்சத்தை தாயுள்ளம் கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி 26/11/2024 காணொலி மூலம் திறந்து வைத்தார்கள். ஆனால் மக்களும் குழந்தைகளும் ஆவலுடன் எதிர்நோக்கும் இயந்திர படகுகள் இன்னும் இயக்கப்படவில்லை. படகுகள் இயக்குவதற்கு போதிய தண்ணீர் வசதி உள்ளது என பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார்கள். படகுகள் இயக்குவதற்கு சாய்தளம் ரேம்ப் சிறிது நீட்டிப்பு செய்திட வேண்டிய நிலை உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பர்கூர் மலைப்பகுதி உள்ளது. அதனால கேள்விக்கு வாங்க வெங்கடாச்சலம். சரிங்க அதான் வந்துட்டு அதனால அந்த ரேம்ப் அமைப்பதற்கு கூட நானே என்னுடைய பொறுப்பிலே அந்த செலவை செய்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதனால விரைவிலே அந்த ரேம்ப் அமைத்து இந்த அந்தியூர் ஏரியிலே படகுலாம் அமைத்திட வேண்டும் எனவும், அதே போன்று வரட்டுப்பள்ளம் அணை மலைப்பகுதியை ஒட்டியுள்ள அணை காற்றாற்று வெள்ளம் வரும்போது அணைக்கு தண்ணீர் பெருமளவிலே வரும். அது நிரம்பியதும் அதை தொடர்ந்து இருக்கின்ற கெட்டிசப்தம் ஏரிக்கும் தண்ணீர் வரும். அதனால சராசரியாக தண்ணீர் வெங்கடாச்சலம் சுற்றுலா தலமாக்கு 3 ஏரியா சொல்லியிருக்கேன். அது செய்தருவிழான்னு கேளுங்க. அவ்வளவுதானே. அமைச்சர் இன்னொரு கேள்வி இருக்கு. அமைச்சர் பதில் சொல்லுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.